நோக்கியா N70 N72 இந்த மாதிரி மொபைல்லாம் 800 ரூபாய்க்கு கிடைக்குமா? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. நான் ரீசெண்டா மோர் மார்க்கெட் போயிருந்தப்ப அங்க ஒரு பெரிய சைஸ்ல ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்தது. இது என்ன ப்ரொஜெக்டர் அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. இதுதான் தியேட்டர்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதாவது ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ற இடத்துல எல்லாம். இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். அது கிட்டத்தட்ட நிறைய வரும் தம்பி அப்படின்னாங்க. உங்களுக்கு வேணுமானாங்க, வேணான்ட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த கடையில பார்க்கல ஐபேட்ல இருந்தது. இது எல்லாமே ஒரிஜினலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது, காப்பி தான். இது பார்க்கறதுக்கு ஆப்பிள் பிராண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது டூப்ளிகேட்டுன்றதுனால நான் அதை வாங்கவும் இல்லை, அதோடைய ப்ரைஸ் கேட்கவுமே இல்லை. ஒரிஜினலுமே இருந்தது, அதோடைய டிஸ்பிளே எல்லாம் டேமேஜாக இருந்ததுனால அங்கேருந்து கிளம்பிட்டேன். பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கல நிக்கான் கூல் பிக்சல்ன்ற கேமரா இருந்தது. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 2000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ரேட்டு எப்பயுமே ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரேட் அதிகமாக சொல்லி அதுக்கப்புறமா தான் கம்மி பண்ணுவாங்க. சரி, கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். நல்லாவே இருந்தது, பேட்டரியுமே இருந்தது. அதனால நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்க